உங்களோட கேபினெட்டுக்குள்ளே உங்களோட யாழ்ப்பாண அரசாங்கத்துக்குள்ளேயும் கல்லணை ஒழிக்கிறான். லக்ஷ்மணகிரியெல்லாம் மாதிரி கல்லணெலாம் இருக்கிறான், இன்னும் இருக்கிறான். லிஸ்ட்டுங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு மீடியா கொண்டு வந்து நாங்கள் அவுட் பண்ணுவோம். ஆனால் லக்ஷ்மணகிரியாலேட்டையும் கொண்டு போங்க. அவர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற எப்பீல் போர்டை டிசால்வ் பண்ணுறாரு. அதை ரெண்ட்டுக்கு எடுத்துக்க பில்டிங் இன்றைக்கு ரெண்ட் இல்லாமல் சும்மா இருந்து கொண்டிருக்கு, அதுக்கு ஆள் இல்லை. அந்த 3 பேரையும் வெளில சொல்லிட்டு நினைக்கிற அவரோட பொண்டாட்டியும் மருமகனையும் மகளையும் போட்டதுக்கு வச்சு கொண்டிருக்காராக்கி. அவர் 98 கோஆர்டினேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, 68 கன்சல்டன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் அவரோட வாப்பட சலையில் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பிரதம மந்திரி இதை பார்க்குற இல்லையா? பிரதம மந்திரி இதை அப்ரூவ் பண்ணுற இல்லையா? இந்த அப்பாயின்மெண்ட்டை உடனடியாக பிரதம மந்திரி ஜனாதிபதி இந்த லிஸ்ட்டை அலப்பிச்சு எத்தனை கோடி அரசாங்கம் சல்லி இந்த கன்சல்டன்ஸுக்கு இதுக்கு அவரோட அரசியல் செய்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. சில மீடியாக்காரர்கள் ஒரு சாத்துக்கு புரோசனம் இல்லாமல் மீடியாக்காரன்லாம் இந்த இந்த சோஷியல் மீடியா செய்கிறவனுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கேவலமாக ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் ஆர்டிஎம் அப்பாயிண்ட் ஆகிக்கு. இது நிறைய உடனடியாக பிரதம மந்திரி ஜனாதிபதியும் கவனத்துக்கு கொண்டு இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். இதை செய்யலாட்டி நாட்டுக்கு செய்கிற பெரிய ஒரு அநியாயம். யாப்பாளனைன்றது நாங்கள் பொய்யை கொண்டு போய்த்திருக்கோம், அதுதான் உண்மை. அதனால் ரஞ்சன் ராமநாயக இதையும் எடுத்துக்கொண்டு இதே எஃப்சிஐடியை கொண்டு போய்த்து உடனடியாக லக்ஷ்மண் கிரியாலையை கொஸ்டின் பண்ணணும். இது மட்டும் இல்லை, மஹிந்த ராஜபக்சனால் லக்ஷ்மண் கிரியாலையிட முந்தி அவர் ஜேஇடிபியில் மினிஸ்டராக பிளான்டேஷனுக்கு போகல எத்தனையோ காணி அவரோட பொண்டாட்டு பேரில் எடுத்தேன்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த ஆணையில் பிரைம் மினிஸ்டர் 2001ஆம் ஆண்டு அந்த தேர்தல் காலத்தில் அந்த ஆணையில் எவ்வளோ ஏக்கர் காணியை வாங்கி போட்டு இப்போ ஒவ்வொரு ஏக்கர் எத்தனை லட்சக்கணக்கில் விற்கிறேன்னு சொல்லி ஹாமுதுர்மாரெலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்காங்க. அதை எஃப்சிஐடி கொண்டு போகணும். இதை உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் லக்ஷ்மணகிரிகளுக்கு எகென்ஸ்டாக. அப்போ மற்ற அமைச்சர்மார் பயப்படுவாங்க. நீங்கள் உங்களோட இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற எம்பிமாருக்கு விரோதமாக மினிஸ்டர்மாருக்கு விரோதமாக ஆக்ஷன் எடுத்தால் தான் நல்ல ஆட்சிக்கான ஒரு அடையாளம் இருக்கும். மக்கள் ஒரு சந்தோஷப்படுவாங்க, அரசாங்கம் அந்த கல்லை மட்டும் இல்லை இந்த கல்லனையும் பிடிக்கிறான்னு சொல்லி.